வாசிக்கலாம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? 22 தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் வாசிக்கவில்லையா? நீங்க இன்னைக்கு நான் வாசித்து காட்டினே யாத்திராகமும் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா? நீங்கள் ஏற்கனவே வாசித்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு தான் புதுசா அந்த வசனத்தை வாசித்தீங்க? பாருங்க, அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32 அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:7. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாய் பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். ஹல்லேலூயா. சரி, இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுடைய விசேஷம் என்ன? இந்த 3 பேரும் மரணத்தை ஜெயித்தவர்கள். ஹல்லேலூயா. அப்புறம் இவங்க 3 பேரும் சாகவே இல்லையா? இன்னைக்கு இவங்க 3 பேரும் உயிரோடு இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. ஆமென். இது எப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், மரணத்தை ஜெயித்தாங்கன்னு சொல்றீங்களே, எலியாதான் சாகாம அந்த சுழல் காட்டுல அக்கினி ரதத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஏனோக்கு தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நீங்க புதுசா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பற்றி சொல்றீங்களே, எப்படி மரணத்தை ஜெயித்தாங்க? அவங்க சரீரத்திலே மரணம் அடைந்தார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்குதே நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 11ஆவது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 11:9. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு முதல் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். 12. ஆனபடியால் சரீர செல்வன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள வெறுமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் இழந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் யாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே நல்ல என்ன செய்யலாம், இடத்தை பிடிச்சி அதுல 5 மாடி 10 மாடி கட்டடத்தை கட்டி, ஹல்லேலூயா, அப்படி இருந்தானா அவன்? இல்ல. அப்படி அவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? பரதேசியை போல சஞ்சரித்து. ஹல்லேலூயா. பரதேசினா யாரு? அவங்களுக்கு ஒரு நிலையான இடம் கிடையாது. ஹல்லேலூயா. அவன் தாவீது சொல்லுகிறான், பூமியிலே நான் பரதேசி. சொல்றான், பரதேசியாய் தங்கும் இடத்திலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயினே என்று தாவீது சொல்லுவான். ஹல்லேலூயா. அப்போ அந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு பரதேசியான ஒரு வாழ்க்கை என்பதை இவர்கள் அறிக்கையிட்டார்கள், இவர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, பவுல் சொல்லுகிறார், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, நிலையான வீடு நமக்கு இங்கே இல்லை. அல்லேலூயா. வரப்போகிற நகரையே நாம் நாடி தேடுகிறோம். அல்லேலூயா. நிலையான எதுவும் நமக்கு இங்கே இல்லை, இந்த பூமியில இல்ல. நிலையான சொந்தம் இந்த பூமியில இல்ல, நிலையான உறவுகள் இந்த பூமியில இல்ல, எல்லாம் நிலையில்லாதவை. அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் சொல்லுகிறான், கூடாரத்தில் என்ன செய்யணும்னா பரதேசியை போல சஞ்சரித்து. அல்லேலூயா.
இந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரர் ஆகிய வாக்கு தத்தத்தை ஆபிரகாமோடு சுதந்திரிக்க போகிறவர்களாகிய ஈசாக்கு, யாக்கோபு இவர்களோடு கூட என்ன செய்தானா கூடாரங்களிலே குடியிருந்தான். அல்லேலூயா. சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய சபைக்கு ஒரு 2 குடும்பம் வந்தாங்க. அவங்க புதுசா வந்தாங்க. உடனே என்னன்னு கேட்டோம், விசாரிச்சு அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க இங்க ஆந்திரால இருந்து வந்திருக்கிறோம். இங்க சில நாட்கள் இருந்து இந்த ஊர்ல சில மருந்துகளை நாங்க வியாபாரம் பண்ண வந்திருக்கிறோம். நாங்க ரட்சிக்கப்பட்டு ஆந்திராவில் உள்ள சபைக்கு நாங்க போற விசுவாசிகள். அதனால இங்க இந்த சர்ச்சை குறித்து சொன்னாங்க. அதனால நாங்க இந்த ஆராதனையில கலந்து கொள்கிறோம்னு சொல்லி சில வாரங்கள் இங்க வந்தாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அல்லேலூயா. பாருங்க. ஆனா அவங்க இங்கே நிலைய தங்கல. 2 மாதம் ஆனவனே என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க இதை போல வேற ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. ஏன்? அவங்க இங்க அப்ப எங்க தங்கினாங்க, ஒரு கூடாரம் போட்டு அதுல தங்கி இருந்தாங்க. அல்லேலூயா. ஆமா. அதை போல அந்த ஆபிரகாமும் ஈசாக்கு யாக்கோபும் கூடாரத்துல தங்கி இருந்தாங்களாம். அல்லேலூயா. நிலையற்ற ஒரு கூடாரம். அந்த கூடாரத்துல இந்த ஆபிரகாம் தங்கி இருந்தான். அல்லேலூயா. சரி பாருங்க, எபிரேயர் 6 அதிகாரம் 13ல இருந்து 15 வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தான் அந்த பாப்பா இன்னைக்கு இந்த வசனம் சொல்ற நேரத்துல சொன்னான். ஹல்லேலூயா. எபிரேயர் 6:14 கரெக்டா சொன்னான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம், கூடாத வாழ்க்கை தான், பரதேசியான ஒரு வாழ்க்கை தான், நிலையான ஒன்றுமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான். ஆனா அந்த வாழ்க்கையில தேவன் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம்? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு கூடாத வாழ்க்கை, ஒரு பரதேசியை போன்ற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனா இந்த வாழ்க்கையிலே நமக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்கள் தான் நமக்கு பெரிய சொத்து, நிறைய நிலம், நிறைய பெரிய கட்டடம். அல்லேலூயா. நிறைய உற்றார் உறவினர், அதெல்லாம் நமக்கு நிலையானது கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வசனங்கள், அதுதான் நமக்கு சொத்துக்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 7:5. இது ஆபிரகாமுக்கு கொடுத்த இன்னொரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த இடத்தை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தருவேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, முதலாவது ஒரு வாக்குத்தத்தத்தை வாசித்தோம். அது என்ன சொல்லுது? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். மட்டுமல்ல, அதை இன்னும் கொஞ்சம் விரிவா ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும், உன் சந்ததி ஆகாயத்துல நட்சத்திரங்களை போல இருக்கும், எண்ணி முடியாததாக இருக்கும் சொல்லி ஆபிரகாமுக்கு அவன் சந்ததியை குறித்து ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:5 நாம் வாசிக்கிறோம், இந்த இடத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று தேசத்தை குறித்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்னும் நம்ம வேதத்தை வாசித்தோம்னா சொல்றாரு, நீ என்ன செய்ய, நடந்து திரி. அல்லேலூயா. தேசத்திலே நீ நடந்து திரி, நீ நடக்கிற உன் கால் படுகிற இடத்தெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. உன் கண்களை ஏறெடுத்து பார்,
நீ பார்க்கிற பூமி எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப அவனுக்கு ஆபிரகாமுக்கு அவன் சந்ததியை குறித்தும் அவனுக்கு தேசத்தை குறித்தும் 2 வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து பரதேசியான உலகத்தில பரதேசியான வாழ்க்கையில கூடார வாழ்க்கையில அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஆதியாகமம் 13 அதிகாரம் 14, 15. நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்தேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அடுத்த வசனம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஹல்லேலூயா. அவன் ஆபிரகாம் கூடாரத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பாரு, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அடுத்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நீ நடந்து திரி, நான் அதை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. தேசத்தை குறித்தும் சந்ததியை குறித்தும் வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. உடனே இந்த வாக்குத்தத்தம், இன்றைக்கு வாக்குத்தத்தம் கிடைத்தால் நாளைக்கே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி விடுமா? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் இப்படி நிறைவேறாது. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள அல்லது வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க, வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க ஆபிரகாம் ஒரு நீண்ட காலம் காத்திருந்தார். ஹல்லேலூயா. எபிரேயர் 6 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்படுவதை பெற்றான். ஹல்லேலூயா. பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை போல சில வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரா? ஆமாவா இல்லையா? வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்குதுன்னா நேரத்துக்கு நீங்க ஆமே அப்படின்னு சொல்லிப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, வாக்கு கொடுத்திருக்கிறாரா ஆண்டவர்? யாராவது ஒருவர் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை சொல்லலாமா? வாக்குத்தத்தத்தை சொல்லலாமா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வேற? உன்னை மேன்மைப்படுத்துவேன். வெரி குட். இப்படி வாக்குத்தத்தங்கள் பெற்றிருக்கிறீங்க. நானும் வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள், அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒன்றை பார்க்கிறோம். அவன் எப்படி இருந்தானா? பொறுமையுள்ளவனாய் இருந்து வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தான். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பொறுமையாய் இருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமென். பூமியை சுதந்தரிக்கத்தக்கதான பொறுமை ஆபிரகாமிடத்துல இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். ரோமர்லயே அதான் வாசிக்கிறோம். அவன் என்ன செய்தான்? பொறுமையுள்ளவனா இருந்தான். ஆனா திடீரென்று பாருங்கள், நல்ல பொறுமையா தான் இருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 39 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:39. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்தாருன்னா உங்களோட அந்த வாக்குத்தத்தம் முடிஞ்சு போறது கிடையாது. ஹல்லேலூயா. இந்த வசனத்துல தெளிவா சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம் உரியது? உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய
கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஒரு வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டு அது ஆபிரகாமோடு முடிஞ்சு போன ஆபிரகாமுடைய சந்ததி தூரத்திலே ஆபிரகாமுக்கு பின்னால பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால வரவழைக்கப்படுகிற யாவருக்கும். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிதான் வரவழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். ஏசாயால சொல்றார் ஆண்டவர், ஆபிரகாமின் சந்ததியே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது, அது எனக்குரியது. அல்லேலூயா. அது ஆபிரகாமோடு முடிந்து போகவில்லை. அல்லேலூயா. பாருங்க, இப்படிலாம் ஆண்டவரே வாக்கு கொடுத்து ஆபிரகாம நடத்திட்டு வரும்போது ஆதியாகமம் 16 அதிகாரம் சொல்லியிருக்கிறாரு, உன் சந்ததிய பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி நடத்திட்டு இருக்கும் போது ஆதியாகமம் 16 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அழைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேர்ந்து. பாருங்க, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கழித்துதான் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில நிறைவேறுது. இப்போ ஒரு 10-13 வருஷம் போன பின்பு, காத்திருந்த பின்பு திடீரென்று ஆபிரகாம் என்ன செய்தார்? தன் பொறுமையை இழந்து கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்துக் கொண்டிருந்த ஆபிரகாம் திடீர்னு என்ன செய்தான்? சாராயின் வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அல்லேலூயா. சாராய் யாரு? ஆபிரகாமுடைய மனைவி. அல்லேலூயா. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நீங்க எனக்கு பிள்ளை இல்ல, அதனால நீங்க என்ன செய்ய, நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு அடிமை பெண், நிறைய அடிமை பெண்கள் இருந்தார்கள், அவத்துல ஒருத்தி, அவ பேர் என்னது? ஆகார். ஆனா அந்த ஆகார் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவ எகிப்து தேசத்தவள். அல்லேலூயா. எகிப்து என்றாலே என்னது? அடிமைத்தனம், பாவம். அல்லேலூயா. இவங்க விசுவாசி, இவங்க தேவனை, எல்லா இனத்தையும் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிற இந்த ஆபிரகாம், சாராய் இப்ப என்ன சொல்றா? எகிப்து தேசத்து அடிமை பெண்ணாகிய அந்த ஆகாரோட சேர்ந்து ஒரு பிள்ளை உண்டாகட்டும் சொல்லி ஒரு ஆலோசனை சொல்றா. அந்த சாராய் அம்மா அதுக்கு இந்த ஆபிரகாம் செவி கொடுத்தான். அல்லேலூயா. ஆமா, அதனால உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும். அந்த ஆகாருடைய மகன் தான் யாரு? இஸ்மவேல். அதான் இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய இஸ்ரவேல் தேசத்துக்கும் சுற்றில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கும் எப்பொழுதும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இது எதனால வந்தது? ஆபிரகாமுடைய பொறுமை இன்மையானது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்று அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் பெற்ற வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நீடிய பொறுமை உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. லூக்கா 21 அதிகாரம் 9. நமக்கு வாக்குத்தத்தங்களிலே பெரிய ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. நித்திய ஜீவனை தருவேன் என்பது பெரிய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நித்திய ஜீவன் ஆகிய பரலோகம் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பரலோகத்தை, அந்த நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும் என்றால் நமக்கு பொறுமை அவசியம். அல்லேலூயா. சொன்னாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொன்னாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இனிமே எனக்கு பரலோகம் சொந்தமாயிருச்சு. அதனால இனிமே நான் பரலோகத்துல வந்துதான் எல்லாரையும் சந்திப்பேன். சர்ச்சுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாஸ்டர் அவர் யாரு? அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா.
இப்படி எல்லாம் தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். அல்லேலூயா. பொறுமையாய் நீங்கள் தேவனை பின்பற்றினால்தான் அந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 9வது வசனம். ஹல்லேலூயா. முடிவு உடனே வராது. என்ன கேள்விப்படும் போது முடிவு வராதுன்னு சொல்லி இருக்குது? யுத்தங்களையும் கலகங்களையும் இப்ப நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, காஷ்மீர் எல்லையில எந்த நேரமும் அப்படியே இருக்குது, யுத்தம் வர்ற நிலைமையில இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆங்காங்கு கலகங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இயேசு வர போறாரு. ஆனா வசனம் இங்க என்ன சொல்லுது? இவையெல்லாம் நீங்க கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அல்லேலூயா. முடிவு உடனே வராது. முடிவு எப்ப வந்தா நமக்கு என்ன? நாம் என்றைக்கு முடிவு வந்தாலும், என்றைக்கு இயேசு வந்தாலும், அல்லேலூயா, அவருடைய வருகையிலே காணப்படும்படி எப்பொழுதும் ஆயத்தமாயிருந்தோம். அல்லேலூயா. ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பதாகவே நம்முடைய மரணம் சம்பவித்ததென்றால் நாம் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களாக, அல்லேலூயா, வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நான் மரணத்தை சந்திக்க நான் பயப்பட மாட்டேன். நான் கர்த்தருக்குள் மரிக்கிறவளாக நான் காணப்படுவேன். அல்லேலூயா. பொறுமையாக நாம் அவரை பின்பற்றினால் அந்த நித்திய ஜீவன் என்ற வாக்குத்தத்தமும் இந்த பூமியிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க முடியும். நம்முடைய முற்பிதா, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம், அல்லேலூயா, தேவனிடத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றான். நீடிய பொறுமையா இருந்து அந்த வாக்குத்தத்தங்களை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். அல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க. அல்லேலூயா. இன்னும் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் பொறுமை உள்ளவர்களா. அல்லேலூயா. ஆலயத்துக்கு ஞாயிறுக்கு ஆராதனைக்கு வரணும். ஆமென். வர்றது, அப்புறம் மற்ற ஆலயத்தினுடைய மற்ற ஊழியங்கள், சபையினுடைய மற்ற ஊழியங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம் அறிவிக்கும் போது அதுல எல்லாம் பங்கு பெறுவது. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் பொறுமை வேணும். அல்லேலூயா. சும்மா நீங்க ஆலயத்துக்கு வந்துட முடியாது. அல்லேலூயா. ஆமா, தவறாம கடந்த வாரத்துல ஆண்டவர் என்ற ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை பேசினேன். அல்லேலூயா. அப்ப நான் உட்காந்து ஜெபம் பண்ணேன். இப்படிதான் ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசிட்டேன். நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவரே, இது எப்படி பாவம்? ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? சொன்னா நீங்க எல்லாம் ஒருவேளை நீங்க சந்தோஷப்படுவீங்களான்னு தெரியல, நிச்சயமாகவே நீங்க எல்லாம் துக்கப்படுவீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? நான் ஒரு பிச்சைக்கார தேவனா, நான் ஒரு பிச்சைக்கார கடவுளா? ஆண்டவர் கேட்டார். இல்ல ஆண்டவரே. ஆமே. ஜனங்கள்லாம் என்னை ஒரு பிச்சைக்கார மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா. என்னப்பா நீங்க சொல்றீங்க? ஆண்டவர் சொன்னாரு, ஆலயத்துக்கு ஒழுங்கா வராம எல்லாரும் கவரை போட்டுட்டு போறாங்களே, என்ன அர்த்தம்? யாருடைய அந்த மாதிரி கவர்களை நீ எடுக்காத, வாங்காத, அந்த பணத்தை ஊழியத்துல பயன்படுத்தாத. அல்லேலூயா. ஆண்டவர் எச்சரித்து பேசினார். அப்ப நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இதை நான் ஜனங்களிடத்துல எப்படி சொல்லுவேன்? நீ சொல்லு, அவங்களை திருத்து, அதுக்காகத்தான் உன்னைய வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. முதலாவது நீங்க தான் ஆண்டவருக்கு தேவை. நீங்க நினைச்சிட்டீங்க, அப்படியே மாற்றிட்டீங்க எல்லாத்தையும். என் பணம் ஆண்டவருக்கு தேவை, பணத்தை போட்டு நான் போயிடுவேன் இல்ல. அல்லேலூயா. உங்களுடைய ஆமென், நீங்க தான் முதல்ல ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. அதற்கு பின்புதான் உங்களுடைய பணம் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. ஆமென். முதலாவது உங்களை கொடுத்துட்டு அப்புறம் உங்க பணத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க வராம எங்கேயோ போயிட்டு என்னைக்காவது ஒரு நாள் வந்து இங்கே செலுத்துவது தேவனுக்கு பிரியம் அல்ல. அல்லேலூயா. வரும் நாட்களிலே அப்படிப்பட்ட பணத்தை தேவன் அதை அவர் வெறுக்கிறார். அவர் வெறுக்கிறபடினாலதான் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்றார்.
வெறுப்பது மட்டுமல்ல, அதை அவர் தடை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால உங்களுக்கு உங்க எச்சரிப்புக்கு நான் இதை சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்புங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள், தேவனுக்கு உங்க ஜீவனை எழுதி கொடுங்க. ஹல்லேலூயா. தண்டில் சேவகம் பண்ணுகிறவன், தண்டில் என்ன, ஆர்மியில மிலிட்டரியில வேலை பார்க்கிறவன் எப்படி வேலை பார்ப்பான் சொல்லுங்க? நம்முடைய இந்தியன் ஆர்மியில வேலை பார்க்கிறவங்க. அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். நம்முடைய தேசத்தின் கப்பற்படையில முன்னாள் தலைவராக இருந்த ஒருவர் ஆர்மியை பத்தி பேசிட்டு இருந்தார். சரி, நானும் அதை கவனிச்சுட்டு இருந்தேன். அப்ப அவர் சொல்றாரு, ஜப்பான் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த தினத்திலே ஜப்பான் நாட்டுல முதல்ல வெடிகுண்டு போட்ட அந்த நாடம். அப்ப அதை பத்தி அப்படியே வெடிகுண்டுகள் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னாரு, லண்டன்ல இங்கிலாந்து தேசத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல வெடிகுண்டு போட்டு எத்தனையோ லட்சக்கணக்கான ஆர்மி மக்கள் மரிச்சு போயிட்டாங்க, சோல்ஜர்ஸ் மரிச்சு போயிட்டாங்க. அப்ப அவர் ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷன். அவர் சொல்றாரு, அந்த லண்டன் இங்கிலாந்து தேசத்துடைய அந்த ஆர்மி சீஃப் பேசினாராம். அந்த நிகழ்ச்சி நடந்த அன்னைக்கு பேசினாராம், நம்முடைய ஜப்பான் தேசம் 3 முக்கிய தவறுகளை செய்து விட்டது. லண்டனுக்கு பேரிழப்பு, நிறைய வீரர்கள் செத்து போயிட்டாங்க, அவங்களுடைய முக்கியமான இதெல்லாம் அழிந்து போயிடுச்சு. ஆனா அவர் சொல்றாராம், 3 தவறுகளை ஜப்பான் தேசம் செய்து விட்டது. என்ன தவறு? முதல் தவறு, அந்த ஆர்மி சீஃப், இங்கிலாந்து தேசத்தின் சீஃப் பேசுறார். சொல்றாராம், முதல் தவறு, அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்முடைய இராணுவ தளங்கள்ல வெடிகுண்டு போட்டுட்டாங்க. ஏன் அப்படி முதல் தவறு? அது ஏன் தவறா சொல்றாருன்னு கவனிச்சு அவர் சொல்றாரு, இங்கிலாந்து தேசத்துல ஞாயிற்றுக்கிழமை காலையில அங்கிருந்த இராணுவ வீரர்களில் பெரும்பான்மையானவர்கள் எல்லாம் அந்த நேரத்துல, அந்த குண்டு போட்ட அந்த நேரத்துல அவங்க எல்லாம் அங்க சர்ச்சில் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். அதனால இன்னும் நடக்கவிருந்த மிகப்பெரிய உயிர் சேதம் அந்த நாள்ல நடக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மி சீஃப் சொன்னாராம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு இராணுவம், அது தேசத்திலே உலக போர் நடந்துச்சு. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த நேரம் எதிரி குண்டு போடுவான்னு தெரியாது. இந்த இராணுவ வீரர்கள்லாம் அவங்க இடத்துல இருந்திருந்தா நாட்டை காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரம். அல்லேலூயா. ஆனா அந்த இராணுவ வீரர்கள் எங்க இருந்தாங்க? அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில அவங்க எங்க இருந்தாங்க? அவங்களுடைய தேவனை ஆராதிக்க போயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த இராணுவ வீரர்களை விட முக்கியமான ஒரு வேலையில நீங்க இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தை காப்பாற்ற போறீங்களா? உங்க நாட்டை காப்பாற்ற போறீங்களா? அல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு வராம நீங்க எதை காப்பாற்ற போனாலும் நீங்க காப்பாற்றல, அதை அழிக்கத்தான் செய்றீங்க. அல்லேலூயா. சாத்தானுக்கு நீங்க கதவை திறக்கிறீங்க. வா, என் குடும்பத்துல தீமை செய்ய வா, என் நாட்டுக்குள்ள என் ஊருக்குள்ள நீ பிரச்சனைய பண்ண வான்னு சொல்லி அவனுக்குதான் நீங்க கதவை திறக்கிறீங்க. அல்லேலூயா. பாருங்க, அவர் சொன்னாராம், நினைச்சேன், இப்படிப்பட்ட ஒரு தேசம், இந்த தேசம் யுத்த காலத்திலே இராணுவ வீரர்கள் ஆராதனை நேரத்துல ஆலயத்துல போய் உட்கார்ந்திருந்த ஒரு தேசம். அல்லேலூயா. அதனால அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. மற்றும் 2 தவறுகளை சொன்னாங்க. இந்த குண்டு விழுந்த இடத்துக்கு பக்கத்துல அவங்க இராணுவ வாகனங்களுக்கு வேண்டிய பெட்ரோல் பெரிய அளவுல சேமித்து வச்சிருந்தாங்க, பெட்ரோல் டேங்க்ஸ். இங்க விழுந்தது கொஞ்சம் தப்பி அந்த இடத்துல விழுந்திருந்தா அங்க இருந்த பெட்ரோலுக்கு எப்படி தீப்பிடிக்கும் பாருங்க, பெரிய சேதம் வந்திருக்கும். அதுல இருந்து அங்க போடாம அவர்கள் இந்த இடத்துல போட்டாங்க.
அப்படின்னு சொல்லி அந்த ராணுவ தலைவர் சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு உயிரே போனாலும் ஞாயிற்றுக்கிழமை எங்கதான் போகணும்? ஆலயத்துலதான் உயிர் போகணும். அல்லேலூயா.